கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. உச்சநீதிமன்றத்தில் உணவுக்கான தர கட்டுப்பாட்டு நிறுவனம் ஒன்று இருக்கிறது. இந்திய அரசுடைய உணவின் பாதுகாப்பு மற்றும் தரம் அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறது. அதற்கு பேர் FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதோடைய FSSAI அப்படின்னு ஒரு சீலே போட்டிருப்பாங்க. நீங்கள் கீழே ஏதாவது நீங்கள் பேக்கேஜ்டு உணவுப் பொருள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து FSSAI அனுமதி பெற்றது. ஏன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி இதுக்கு அனுமதி கொடுக்கணும். வேற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேகி நூடுல்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. நடுவில் திடீர்னு பேன் பண்ணிட்டாங்க. அதில் ரொம்ப ஹையாக இருக்குது சில பொருட்களுடைய அளவு. அதனால் இது சேஃப் கிடையாது என்று மகாராஷ்டிராவில் நினைக்கிறேன் ஒரு ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் போய் பண்ணிவிட்டு அதை பிளாக் பண்ணிட்டார். நாடு முழுக்க விற்காமல் போய் மக்கள்லாம் கொதிச்செழுந்து அதெல்லாம் என்னெல்லாம் நடந்தது. அந்த ஃபுட் சேஃப்டி தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இந்த ஃபுட் சேஃப்டி எங்கேருந்து இந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை? சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு மரியாதையாக 2 வாரத்தில் நான் சொல்கிறத செய்யலைன்னா நானே களத்தில் இறங்கி சில காரியங்களை செய்ய நேரிடும் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. ஸோ என்ன பின்னணி அப்படின்னா அதை பற்றி லைவ் லா தளத்தில் ஒரு விரிவான ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய பேக்கேஜ்டு உணவுப் பொருள் பெரும்பாலும் நொறுக்கு தீனிகள். அது சிப்ஸாக இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலி மேடு பொருளாக இருக்கலாம். நான் சொல்கிறது இயற்கையிலிருந்து உருவான நம்மளே வீட்டில் செய்யக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸு, வாழைக்காய் சிப்ஸ், இதெல்லாம் அதுவும் கடைகளில் விற்கப்படுகிறது. மற்றபடி பல்வேறு மாவுகளை அரைத்து அதில் மசாலாக்களை கலந்து அதை கீஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பலவிதமான அச்சு வடிவங்களில் அதை பிதுக்கி அதை பொரித்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீல் சிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல்வேறு கலர்ஸில் இந்த விரலில் மோதிரம் மாதிரி போட்டுக்கிட்டு குழந்தைகள்லாம் சாப்பிடக்கூடிய இப்படி கை விரலை வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கும். ஃபிங்கர் சிப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட். வடகம் தான், ஆனால் அதில் நிறைய கலரிங்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மிக சமீபத்தில் அந்த கலரிங் ஏஜென்ட்டை பற்றின ஒரு பெரிய வார்னிங் தமிழ்நாடு அரசுலேருந்தே டாக்டர்கள்லாம் சொன்னாங்க. அந்த அதில் கலர் இல்லாமல் இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க, கலர் இருந்தால் சாப்பிடாதீர்கள், அது கார்சினோஜெனிக், கேன்சர் காசிங் அப்படின்னு ஒரு, இப்போ என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் கடந்த 2 மாதத்துக்குள்ளாக தொலைக்காட்சிகளில் இது பற்றி பெரிதாக பேசப்பட்டது. அதற்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கு முன்னாடி 1.5 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும் கலர் பஞ்சு மிட்டாய்கள். அதுலேயும் இந்த கலரிங் ஏஜென்ட்னு சேர்க்குறோம் இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்ணத்தில் பஞ்சு மிட்டாயை பற்றி நிறையா சினிமாக்களில் பாட்டு வேறு எழுதிட்டாங்க. பஞ்சு மிட்டாய்ங்கிறது ஒன்றும் இல்லை, சர்க்கரை, சுகர், கிறிஸ்டலைன் சுகரை ரொம்ப அதிவேகமாக சுழலக்கூடிய ஒரு உருளை, பர்டிகுலர் ஹீட், அதில் அது அப்படியே இழையாக மாறும். ஆசிட்டிஸ் அது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த பஞ்சு மிட்டாயை எடுத்து நச்சுக்கினீங்கன்னா அது அப்படியே அது சக்கரை கட்டி ஆகிடும். அவ்வளோதான் அதில் இருக்குது. ஆனால் அதில் நமக்கு ஒரு அபாரமான ஆசை. குழந்தைகளுக்கு அந்த ஒரு குச்சிக்கு மேலே அது அப்படியே இவ்வளோ பெருசாக அது இத்தினூண்டு சக்கரை, அது செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவன் என்ன பண்ணுவான், இத்தினூண்டு சக்கரை, 1 ஸ்பூன் சர்க்கரை போடுவான், அது இவ்வளோ பெருசாக வரும். பிரச்சனை என்னென்னா அதுலேயும் கலரிங் ஏஜென்ட் போட்டு உங்களுக்கு மஞ்சள், பச்சை, சிவப்பு அப்படின்னு அந்த கலரிங் ஏஜென்ட் ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லி அப்போவே அதை தடை செய்வது அப்படிங்கிற மாதிரியாக இன்றைக்கு பெருமளவு தடை செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் நேச்சுரல் கலர், ஃப்ரூட்லேருந்து எடுக்கக்கூடிய சில நேச்சுரல் கலர் இருக்குது. இப்போ பீட்ரூட்லேருந்து ஒரு கலர் கிடைக்கும் உங்களுக்கு, மஞ்சள் கலர் எப்படியும் மஞ்சள்லேருந்து கிடைக்கக்கூடிய கலர், அதெல்லாம் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய வண்ணங்கள். நீங்கள் அந்த வண்ணத்தை விட்டுட்டு நீங்கள் செயற்கையாக பெட்ரோலியம் ப்ராடக்டை, கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை சுத்திகரிக்கும் பொழுது பலவிதமான வண்ண பிக்மெண்ட்டுகள் வரும். அதில் சிலதெல்லாம் ஃபுட் கிரேட்னு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் இன்க்ரீசிங்லி இன்னைக்கு வரக்கூடிய அறிவியல் கொடுக்கக்கூடிய புரிதலில் நம்ம இந்த மாதிரி செயற்கையாக வரக்கூடிய பல கலரிங் ஏஜென்ட்ஸை நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டோரி அது இல்லை, ஸ்டோரி வேறு. ஸ்டோரிக்கு வந்துடுவோம். ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவ்வப்போது சில வார்னிங்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் பண்ணாதீங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு கொடுக்கும். இது என்ன இப்போ கேஸ் வந்ததுன்னா, ஒரு என்ஜிஓ ஒன்று கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போய் வெளிநாடுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய பேக்கேஜ்டு உணவில் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை எழுதியிருப்பாங்க. இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய உணவில் இத்தனை சதவிகிதம் கொழுப்புச்சத்து, இத்தனை சதவிகிதம் புரோட்டீன், இத்தனை சதவிகிதம் கார்போஹைட்ரேட், அதற்கு பிறகு மினரல்ஸ், விட்டமின்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டு, அதற்கு பிறகு அதில் வேறு ஏதாவது கலரிங் ஏஜென்ட் இருக்கா, அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கா,
அப்ரூவ்டுனாலும் அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும், ஃபுல் லிஸ்ட் கொடுக்கணும். நம்ம ஒன்றும் அதை பார்த்துட்டு உடனே இதெல்லாம் போட்டிருக்காடா நம்ம இதை சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோமா இல்லையாங்கிறதுக்குள்ளே போக வேண்டாம். கொடுக்க வேண்டியது இங்கே கட்டாயம், கொடுத்தே தீர வேண்டும் இல்லையா? இந்த ஏஜென்சி, இந்த ஒரு என்ஜிஓ, இந்த என்ஜிஓக்கு ஒரு பேர் கூட இருக்கிறது, 3Sன்னு ஒருத்தங்க, அவர் ஹெல்த் சொசைட்டின்னு ஒருத்தங்க, ஒரு 2 பேர் வந்து ரிட் மனு தாக்கல் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க? சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் முழுமையாக பலவற்றை செய்வதில்லை. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபிள், பின்னாடி ஒரு ஓரத்தில் FSSAI அனுமதி பெற்றது அப்படின்னு போட்டுட்டு கண்ணுக்கே தெரியாத மாதிரி போடாதீங்க. லேபிளில் பேக்கேஜில் முன் பக்கத்திலேயே மிக தெளிவாக இதில் எவ்வளவு சர்க்கரை இருக்கிறது, எவ்வளவு உப்பு இருக்கிறது, எவ்வளவு புரோட்டீன் இருக்கிறது, ஃபேட் இருக்கிறது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருங்க என்று இந்த அமைப்புகள் கேட்கின்றன. இப்போ இது யாரை கேட்கின்றன அப்படின்னா, இது செய்ய வேண்டியது இந்த ரெடிமேட் ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள். மேனுஃபேக்சரிங் நிறுவனங்களை ஒவ்வொன்றா கூப்பிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுக்க முடியாது. அப்போ இதை செயல்படுத்தக்கூடிய கட்டுப்பாட்டு அமைப்பான ஆணையம், அதுதான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த FSSAIயை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க கோர்ட், சுப்ரீம் கோர்ட். நீங்கள் இது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து இதை செயல்படுத்தக்கூடாது? ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பொதுவாக வந்து மக்கள் சார்பில் நடந்து கொள்ள வேண்டிய FSSAI உடனே மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஆளுங்களை ஒரு வழக்கறிஞரை அனுப்புகிறாங்க. ஏன்னா இங்கே தான் வந்து உள்நோக்கங்களை நாம் சந்தேகிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு FSSAI என்ன சொல்லணும், சார் அதெல்லாம் தேவையில்லை, அது நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ஏன்னா அறிவியல் பார்வையில் எங்களுடைய விஞ்ஞானிகள் சொல்கிறது இதுதான் அப்படின்னு ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும். மாறாக இவங்க வந்து என்னென்னலாம் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ முக்கியமாக இந்த என்ஜிஓக்களுடைய கோல் வந்து இந்த 3 விஷயம்: சுகர், சால்ட், ஃபேட். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நோய்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்றன, கிரானிக் டிசீஸ். சால்ட் நிறையா இருந்தால் அது சோடியம் அதிகமாக உடலுக்குள் போய் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. சுகர், சர்க்கரை அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது எவென்ச்சுவலி நீரிழிவு நோயை ஏற்படுத்துவதில் முதன்மை காரணமாக இருக்கிறது. சால்ட் பல விதங்களில் அஃபெக்ட் பண்ணும், பர்டிகுலர்லி பிளட் ப்ரெஷரை ஏற்றுறதுக்கு. ஃபேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கொலஸ்ட்ராலை உருவாக்குவதற்கு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட யார்கிட்ட போய் கேட்டிங்கன்னாலும் அவங்களுக்கு இந்த 3ல் 3 இருக்கும், அல்லது 2வது இருக்கும், அல்லது 1வது இருக்கும், அந்த நிலை. அப்போ இதை வந்து எப்படி இந்த பேக்கேஜ்டு உணவுகளிலிருந்து குறைப்பது அப்படிங்கிறது தான் உலக அளவில் மற்ற நாடுகளில், முக்கியமாக மேலை நாடுகளில் ஒரு கோலாக இருக்குது. ஸோ கோர்ட் வந்து இவங்களை கூப்பிட்டு கேட்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து, சார் உங்களுடைய ஐடியா நல்லா இருக்குது சார், ஆனால் நாங்கள் வந்து வேற ஒரு ஐடியா ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு FSSAI கோர்ட்டுக்கு பதில் சொல்கிறாங்க. என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் சார் இதில் இவ்வளவு இருக்குது, இது வந்து ஹை சுகர், ஹை சோடியம் கண்டென்ட், மாடரேட் சோடியம், லோ சோடியம் அப்படின்லாம் நாங்கள் போடலை சார். மாறாக ஒரு நபர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரையை உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாங்கள் அச்சடித்து கொடுக்குறோம் சார். இதில் அது எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்? நீ ஏதோ ஒரு கணக்கு கொடுக்குற, ஒருவர் ஒரு நாளைக்கு இத்தனை சர்க்கரைன்னு, அவர் வீட்டில் காஃபியில் சர்க்கரை போட்டிருக்கார். அதுக்கப்புறம் நீ கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய தித்திப்பு வகையை அவர் மாட்டுக்கு நிறையா ஒரு 4-5 பாக்கெட்டு உள்ளே இறக்கியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து சாப்பிட உட்காரும் பொழுது அவருக்கு வந்து இலையில வீட்டம்மா பாயசம் போட்டுருவோம், ஆடி வெள்ளிங்க இன்னைக்கு இந்தாங்க ஒரு கப்பு பால் பாயசம் அப்படின்னு அவர் அதை சாப்பிடுவார். அதுக்கப்புறமா சும்மா ஒரு 2-3 வாழைப்பழத்தை வந்து ஒரு 1 ஹவர் கழித்து சாப்பிட்றாரு. இதில் வாழைப்பழத்தில் யாரும் வந்து இதில் இத்தனை சுகர் இருக்குன்னு லேபிள் போட மாட்டாங்க. வீட்டம்மா கொடுக்குற பாயசத்தில் எவ்வளவு சுகர் இருக்குன்னு அவங்க ஒன்றும் யாரும் போட மாட்டாங்க. அதெல்லாம் சர்க்கரையை எடுத்து கை திட்டத்துக்கு இவ்வளோ சர்க்கரையை அள்ளி போடு, அவ்வளோதான். ஒன்றால் நீ பண்ணுற அந்த பேக்கேஜ்டு ஃபுட்டில் போடுறான்னா ஒரு நாளைக்கு ஒருவர் எத்தனை சர்க்கரை அல்லது உப்பை உட்கொள்ள வேண்டும்னு நான் லிஸ்ட்டை இதில் அச்சடிக்கிறேன்னு நீ சொன்னேன்னா, கேட்ட கேள்வி என்ன, நீ கொடுக்குற பதில் என்ன? கோர்ட்டு கடுப்பாயிருச்சு. உன் வேலை என்னையா, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்கிற? அவங்க மேற்கொண்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இந்த மேலை நாடுகள்லாம் நம்பாதீங்க சார், அவங்கெல்லாம் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்காது, சர்க்கரை இருக்காது, சப்பு சப்புன்னு இருக்கும், அப்படியே சொல்லியிருக்காங்க. நான் சொல்லலை, அவங்க அப்படியே சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கா சார்? நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கு நாக்குக்கு ருசியாக நம்ம கொஞ்சம் போட்டு விளையாடிடுவோம் சார். அதனால நீங்கள் அந்த திட்டத்தை அடிப்படையாக வச்சு அதிக சர்க்கரை இருக்கிறது, அதிக உப்பு இருக்கிறதுலாம் இங்கே போட சொல்லாதீங்க சார்.
இது யாருடைய ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும்? மேனுஃபேக்சரோட ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு உளவியல் ஒன்று இருக்குது. இது ஆக்சுவல் விஷயம். நம்ம நாக்கு சாதாரணமாக ஒரு பொருளுக்கு அடிப்படையாக எவ்வளோ உப்பு இருக்கோ அந்த உப்பு இருந்தாலே போதுமானது என்றாலும், நீங்கள் அதில் கொஞ்சம் உப்பை அதிகமாக சேர்க்கும் பொழுது அந்த உணவை மேற்கொண்டு உண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படுகிறது. துளி உப்பு அதிகமாக போட்டால் நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. சும்மா 2 சிப்ஸ் எடுத்து வாயில் போடலான்னு தான் நீங்கள் அந்த ஒரு பேக்கெட்டை திறப்பீங்க. இன்வேரிபிளி நமக்கு பேக்கேஜ்டு ஃபுட்டில் வர்றதில் உப்பு கட்டாயமாக அதிகமாக இருக்கிறது, சாதாரணமாக நாம் உணவுக்கு போடுவதை விட. அதே போல் சர்க்கரை நாம் சாப்பிடும் பொருட்களில் என்ன அளவில் இருந்தால் போதுமோ, அதுவே நன்றாக ருசிக்குமோ, அதை விட சற்றே அதிகமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அது அதை மீண்டும் மீண்டும் நம்மை உட்கொள்ள தூண்டுகின்ற பொருட்கள் அவை. அப்போ நீங்கள் ஒரு பாக்கெட்டோடு நிறுத்தாமல் முதல்ல அந்த பாக்கெட்டை பாலிஷ் பண்ணுறீங்க, அடுத்த பாக்கெட்டை பிரிக்கிறீங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் அந்த சீஸ் கொஞ்சம் அதிகமாக போடுறது, இந்த மாதிரி ஒரு சில ஃப்ளேவரிங் ஏஜென்ட் போடுறது, வேரியஸ் அஜினோமோட்டோ அப்படிங்கிற ஒரு சீனாவில் அதை அதிகமாக பயன்படுத்துவார்கள், அதை போடுறது. அப்புறம் மோனோசோடியம் குளூட்டாமேட், அதுதான் அந்த அஜினோமோட்டோவில் இருக்கக்கூடியது, அதை போடுவது. இது எல்லாமே என்ன பண்ணும்னா உங்களை மேலும் 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 அதை உட்கொள்ள தூண்டும். அது பெருமையாக அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட சொல்லிடுவாங்க, ஒரே ஒன்றோடு உங்களை நிறுத்த விட மாட்டோம் அப்படின்னு. நீங்கள் சாதாரணமாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் எடுத்துக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிடித்த பொருள் வறுகடலை. அந்த வறுகடலையை சாதாரணமாக நம்ம வீட்டில் வறுத்து, நான் சொல்கிறது உடைத்த ட்ரை பண்ணப்பட்ட நிலக்கடலையை நம்ம நன்றாக வறுத்து அதில் கொஞ்சம் அப்படியே சாப்பிடலாம். வேணும்னா துளி காரப்பொடியும் துளி உப்பையும் போட்டு கலந்து சாப்பிடலாம். பணம் இருக்கிறவர்கள் அதை முந்திரி பருப்பில் கூட அதே மாதிரி செய்து சாப்பிடலாம். நான் ரொம்ப ஹம்பிளான கடலையில் ஆரம்பிக்கிறேன். இது கடையில் பேக்கேஜாக விற்கிறாங்க. எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனாலும் இருக்கும், பல பிராண்ட் இருக்குது. அது நீங்கள் ஒன்று எடுத்து வாயில் போடுங்க, 2 மடங்கு உப்பு இருக்கும். நமக்கு எந்த அளவு உப்பு போட்டு சாப்பிட்டா, அது உப்பே போடாமல் சாப்பிடலாம் வறுத்த கடலையை. பட் நீங்கள் ஒரு துளி உப்பு போட்டிங்கன்னா அது நிச்சயமாக டேஸ்ட் அதிகரிக்கும். நான் குறைச்சலாகவே சொல்லலை அது. பட் நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த பேக்கேஜில் இருக்கக்கூடியது 2 மடங்கு உப்பு. சுருன்னு நமக்கு தெரியும் அது, ஆனால் நம்ம சாப்பிடுவோம் அதை. அப்போ அந்த எக்ஸஸ் உப்பு நம்ம உடலுக்கு போகிறது, அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதைத்தான் ஹெல்த்தை முன்வைக்கக்கூடிய பலவேறு தனியார் அமைப்புகள், என்ஜிஓ நிறுவனங்கள் எல்லாரும் சொல்கிறது அதுதான், நம்முடைய உப்பை உட்கொள்ளுதலை நாம் குறைக்க வேண்டும் அப்படின்னு. மருத்துவர்களுமே அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உணவை உருவாக்குபவர்கள், இந்த பேக்கேஜ்டு ஃபுட்டை உருவாக்குறவர்கள் அதை மறுக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் நீ ஒரு பாக்கெட் தான் வாங்குவோம், உன் பாக்கெட்டில் இருக்கிற காசை என் பாக்கெட்டுக்கு மாற்றுறதுக்கு உன் பாக்கெட்டுக்கு உனக்கு கொடுக்கக்கூடிய கடலையில் ஒரு துளி உப்பு அதிகமாக நான் போட்டு கொடுக்கணும். ஸோ அது உடனே ஜட்ஜஸ் கேட்டாங்க, ஏ என்ன விளையாடுறீங்களா, நான் உன்னை போன February மாதம் நான் உங்கள் கருத்தை கேட்டு உங்கள்கிட்ட நான் வெறும் சஜஷனை கொடுக்கல, வி கேவ் அ டைரக்ஷன், உங்களுக்கு ஒரு ஆணையாக கொடுத்தோம். நீ என்னடா பண்ணுறேன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட கை கோத்துக்கிட்டு என்ன எங்களை கேலி பண்ணுற. நீ மரியாதையாக இதில் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்கள் இதை ஒரு தீர்ப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். வி வில் அவர் செல்ஸ் பாஸ் அன் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இன்னும் 2 வாரம் டைம் தரேன். நீ ஒரு ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டி, நீ செய்ய வேண்டிய வேலையை எங்களை செய்ய வச்சிடாத. நீ ஒழுங்காக பொதுமக்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய நீ இந்த மாதிரியான அராஜக வேலையை செய்யாதே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்னன்னா வேரியஸ் ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது. FSSAI என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் லேபிளிங்கில் என்ன போடுவோம், லேபிளிங்கில் ஒருவர் ஒரு நாளைக்கு 25 கிராம் சர்க்கரை மட்டும்தான் உட்கொள்ள வேண்டும், சேச்சுரேட்டட் ஃபேட் 10 கிராம் மட்டும்தான் உட்கொள்ள வேண்டும், உப்பு 5 கிராம் பெர் டே தான் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ நான் கடலை பேக்கெட்லேயும் அதுதான் இருக்கும், பொட்டேட்டோ சிப்ஸ் பேக்கெட்லேயும் அதுதான் இருக்கும். அதனால் எனக்கு என்ன, நான் வீட்டில் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேனே, நான் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு உப்பு போட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க, அதோட கூட மாவோடு ஊறுகாய் அல்லது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இதெல்லாம். அதில் எவ்வளோ உப்பு நான் சாப்பிட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ கொடுக்குற ஒரு பேக்கெட் சும்மா அப்படியே பிரித்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸை பிரிக்கலான்னு பார்த்தா அதில் நீ ஒரு பெரிய லேபிள் அடித்து குத்திருக்க, நீங்கள் 5 கிராமுக்கு மேல் ஒரு நாளைக்கு சால்ட் சாப்பிடக்கூடாதுன்னு. அது எனக்கு என்ன, அதனால் என்ன பயன்? இதில் எவ்வளோடா சால்ட் வச்சுருக்க, அதுதானே நான் கேட்குறது.
இந்த பாக்கெட்டில் இருக்கும் சால்ட் எவ்வளவு? அதை விட்டுட்டு நீ வந்து ஒரு போஸ்டரே அடிச்சு ஒட்டிடலாமே, நீ எதுலையுமே வேணாமே. எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒரு போஸ்டர், ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்புக்கு மேல் நீங்கள் சாப்பிடாதீர்கள், 25 கிராம் சர்க்கரைக்கு மேல் சாப்பிடாதீர்கள், 10 கிராம் சாச்சுரேட்டட் ஃபேட்டுக்கு மேல் சாப்பிடாதீர்கள் அப்படின்னு நாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டினா அதனால என்ன பயன்? இயல்பாக நான் உட்கொள்ளக்கூடிய உணவில் இது எதுவுமே கிடையாது, எனக்கு நோ வார்னிங், பேக்கேஜ்டு ஃபுட்லேயும் நோ வார்னிங், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து நீங்கள் கோர்ட்டில் February மாதம் எங்களை கூப்பிட்டு பேசினீங்க, நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் March 19 மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டோம். அந்த மேனுஃபேக்சரர்ஸ் வேறு ஆப்போசிட். நல்ல கதையாக இருக்குது பாருங்கள். மேனுஃபேக்சரர் வந்து வார்னிங் லேபிள்லாம் போடுறதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணோம்னா மக்களை பயமுறுத்துவதற்கு ஒப்பாகும் அப்படின்னு மேனுஃபேக்சரர் சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து இங்கே வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவன் என்ன வேணாலும் சொல்லுவான், இது பயமுறுத்துவதற்கு ஒப்பாகும்னு. அப்போ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு. அப்போ மது மேனுஃபேக்சரர்ஸ் நம்ம டிஆர் பாலு அவங்கள மாதிரியானவர்கள்லாம் வந்து, என்னங்க சார் இது அநியாயம், இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் யார் சார் வாங்கி குடிப்பாங்க, நாங்கள் இதை நம்பி ஒரு ஆளை போட்டு வச்சுருக்கோம் ஜெகத் ரட்சகன், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்பாங்க வந்து. அப்படின்னா நீங்களும் ஆமாங்க சார் கரெக்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தை ரிமூவ் பண்ணிடுவீங்களா? இல்லது சிகரெட்டு, பல நிறுவனங்கள் ஐடிசிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் சிகரெட் வச்சுருக்காங்க, வந்து புகை கேன்சரை கொடுக்கும் அப்படின்லாம் நீங்கள் வந்து வார்னிங் போடுறீங்க. அவங்களும் வந்து சார் அநியாயமாக இருக்குது சார், இதை நம்பி எத்தனை புகையிலை வியாபாரிகள் இருக்காங்க நாட்டில், அந்த புகையிலை வியாபாரிகளுடைய வயத்தில் அடிப்பீங்க இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா, எல்லா சினிமாலையும் வேற போட்டு தொலைச்சிடுறீங்க, பயமுறுத்தாதீங்க சார் எங்கள் மக்களை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? மாட்டாங்களா? அப்போ நம்ம அதை சரின்னு விட்டுருவோமா? அதை எல்லாத்தையும் எடுத்துருவோமா? ஒரு வார்னிங் ஏன் கொடுக்குறோம்? இந்த வார்னிங்கை நீங்கள் குறைக்கணுங்கிறதுக்காக தான். நான் வந்து இந்திரா நூயியுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு இருந்தேன். அவங்க ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க. இந்திரா நூயி யாருன்னு தெரியுமா? இந்திரா நூயி வந்து நம்ம சென்னையில் பிறந்து வளர்ந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியெல்லாம் படிச்சுட்டு பெப்சி அண்ட் கோடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். அது பெப்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு. பெப்சி உருவாக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அன்ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் தாங்கிறது வேறு விஷயம். அந்த பெப்சியை ஏன் குடிக்கணும் அல்லது அவங்க பண்ணுற சிப்ஸை ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் வச்சுப்போம். இருந்தாலும் அது வந்து மிகப்பெரிய உணவு நிறுவனம் உலகத்திலேயே. அப்போ அவங்களே வந்து இதை கிளியராக உணர்றாங்க. ஸோ அவங்க தன்னுடைய கோலாக அவங்க சொன்னது, இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல், எங்கள் கம்பெனியே வந்து இது போன்ற ப்ராடக்ட்னால உட்காந்துருக்கு. ஆனாலும் நான் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு விதத்தில் ஹெல்த் கான்ஷியஸுங்கிறது கம்பெனியை இழுத்து மூடுறது, அது நியாயமே கிடையாது. அப்புறம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நம்ம அடிக்க வந்துடுவாங்க. ஆனால் அவங்க வந்து டேஸ்ட் குறையாமல் சால்ட்டை குறைப்பது எப்படி? ஐ எம் ரியலி சீரியஸ். இது அவங்க புத்தகத்தில் தன்னுடைய ஒரு பெரிய கோலாக அவங்க சொல்கிறாங்க. டேஸ்ட் குறையாமல் சர்க்கரையை குறைத்து பெப்சி கோலா, அதான அவங்களுடைய முக்கியமான பானம், அதை எப்படி பண்ணுறது? இயற்கையான பழரசங்களை அதிகமாக எப்படி விற்பனைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் ஃபோக்கஸ் பண்ணி நான் அதில் வந்து ஒரு பெரும் வெற்றி அடைந்தேன். நாங்கள் வந்து எங்களுடைய சிப்ஸில் அல்லது கிறிஸ்ப் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் எந்த அளவுக்கு நாங்கள் உப்பை குறைத்திருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பெப்சியெல்லாம் திட்டுவோம், நம்ம ஆளுங்க அதை பற்றி எந்த கவலையுமே படாமல் இதெல்லாம் போட முடியாதுப்பா, இந்த வார்னிங் லேபிள் திஸ் ஹஸ் ஹை, இவங்க என்ன கேட்குறாங்க கோர்ட்டில், திஸ் ப்ராடக்ட் ஹஸ் ஹை சோடியம் கண்டென்ட் அப்படின்னு போட சொல்லி லேபிள் சொல்லி கேட்குறாங்க. ஹை சோடியம் இருந்தால் ஹை சோடியம்னு தான் போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் போட்டால் யாரும் வாங்க மாட்டான் அப்படிங்கிறாங்க மேனுஃபேக்சரர்ஸ். அப்போ உப்பை குறைச்சா சப்புன்னு இருக்கும், எவனும் வாங்கி சாப்பிட மாட்டான் அப்படின்னு இவங்க. கரெக்டான உப்புன்னு ஒரு அளவு இருக்குது, அது ஒரு கல் குறைச்சிருந்தாலுமே மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. மக்கள் உப்பை சாப்பிட்றாங்களா, உப்பை சாப்பிடணும்னு வராங்களா, இல்லை அவங்க கடலையை சாப்பிடணும்னு வராங்களா? யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் எஃப்எஸ்எஸ்ஏ அப்படியே கவுந்து மேனுஃபேக்சரர்ஸோடைய கவலைகளை அப்படியே கொண்டு வந்துட்டு, ஸோ அதனால் சார் நாங்கள் வந்து அதெல்லாம் போட மாட்டோம், வெறுமை வந்து நியூமரிக்கல் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே அதை வந்து அந்த ஒரிஜினல் பெட்டிஷனர்ஸ் கடுமையாக மறுக்கிறாங்க. நாங்கள் கேட்குறது வேறங்க, இவங்க சொல்கிறது வேற அப்படின்னு. ஒரு இந்த ப்ரொப்போஸ்டு சிஸ்டத்தில் நீங்கள் வந்து இப்போ இவங்க, அதாவது எஃப்எஸ்எஸ்ஏயும் மேனுஃபேக்சரும் சொல்கிறது ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்புக்கு மேல் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இது கோர்ட்டில் வாதாடுறாங்க. அதை வச்சுட்டு நாங்கள் என்னங்க பண்ணுவோம்? ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து வீட்டில் சாப்பிட்றேன், ஆஃபீஸில் சாப்பிட்றேன், பல இடங்களில் சாப்பிட்றேன்,
அப்போ நான் என்ன கணக்கில் அதில் எவ்வளோ உப்பு போட்டிருப்பாங்கன்னு நான் என்ன நோட் புக்கில் குறித்து வச்சுக்க முடியுமா? அதுக்கப்புறம் இந்த பேக்கெட் சிப்ஸில் எவ்வளோ உப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டு, ஓஹோ அப்போனா நான் வந்து இன்னும் ஒரு 1/4 கிராம் உப்பு இன்றைக்கி சாப்பிடலாம் லிமிட்டில். அப்போனா இன்னொரு பேக்கை ஓப்பன் பண்ணி அதில் வந்து இத்தனை சிப்ஸ் கரெக்டாக எண்ணி எடுத்து ஒரு 13 எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு எப்படி கணக்கு பண்ண முடியும்? ஸோ இது வந்து அந்த ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ் லேபல் அப்படிங்கிறதுக்கே எதிரானது இது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அனதர் பாயிண்ட் அந்த பெட்டிஷன் சொல்கிறது, நம்ம ஊர் மக்கள் பல பேருக்கு ஒழுங்காக படிக்க தெரியாதுங்க. நீங்கள் ஏதாவது வந்து இங்கிலீஷில் போட்டு வச்சுருப்பீங்க. அதை வந்து அவங்க படித்து அவங்க எப்படி இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும்? ஸோ இன்ஸ்டன்ட் நீங்கள் கலர் கோடிங்கும் ஒரு வார்னிங்கும் போடுங்க, பிக்டோரியல் வார்னிங் போடுங்க. இல்லை இது வந்து இட் ஹஸ் ஹியூஜ் ராமிஃபிகேஷன். நம்முடைய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதில் நான் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ தான் குறை சொல்லுவேன். நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை, இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்டிஏன்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது உணவு மருந்து ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே அமைப்பு தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த மாதிரியான மாத்திரைகள் மருந்துகள் கடைகளில் விற்கப்படக்கூடாது, என்ன மாதிரி உணவில் வந்து லேபிள் இருக்கணும், வார்னிங் இருக்கணும், டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடியவர்கள். நீங்களே வந்து ப்ரோஆக்டிவாக இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நீங்கள் பண்ணால் உங்கள் மேலே வந்து கோர்ட்டுக்கு மதிப்பு இருக்கும். கோர்ட் என்ன சொல்லணும்னா, அங்கே பாருங்கள், இந்தியாவுக்கு எஃப்எஸ்எஸ்ஏ போதும், அவங்க மிக திறம்பட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில், கடந்த 20 ஆண்டுகளில் இதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பெட்டிஷனர்ஸ் நீங்கள் பேசாமல் போங்க, தே ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப், அவங்களே இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எஃப்எஸ்எஸ்ஏ வந்து இது எதுவுமே செய்கிற மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் எஃப்எஸ்எஸ்ஏ மக்களோட ஏதாவது பேசுதான்னு கூட நமக்கு தெரியல. ஸோ இவங்க கேட்குறது வந்து கலர் கோடு கொடுங்க. கலர் கோடில் வந்து ரெட்டுன்னு போட்டால் டேஞ்சர், க்ரீன்னு போட்டால் ஓகே அப்படின்னு ஏதோ ஒரு கலர் கோட். அப்போ இதில் வந்து சுகரோ சால்ட்டோ ஃபேட்டோ ரொம்ப மாடரேட்டாக இருக்குது, ஆர் லோவர் தென் மாடரேட்டாக இருக்குது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்னால ஆனது, ஆர்டிஃபிஷியலான எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அதை விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் இந்த மேனுஃபேக்சரர்ஸுக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்முடைய அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து, நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டெல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வராதிங்க, நான் சொன்ன அந்த வார்னிங்லாம் போடாதீங்க, ஏன்னா இந்தியர்களுடைய சுவை வேறு மாதிரி, மேற்கு நாடுகள்லாம் வந்து ரொம்ப பிளாண்டாக உப்புச்சப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்திய உணவில் வந்து அது வந்து ஒரு நல்லா வறுக்கணும், நல்லா ஸ்பைஸியாக காரத்தை போட்டு ஏற்றணும். அதே மாதிரி சுகர், சேச்சுரேட்டட் ஃபேட்டு, சோடியம் அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் மேட்டர்லாம் இங்கே ஒர்க் ஆகாதுங்கய்யா அப்படின்னு வக்கீல் சொல்கிறார். அதுதான் கோர்ட்டுக்கு கடுப்பாயிருச்சு. அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இந்தியர்கள் எப்போ பார்த்தாலுமே அன்ஹெல்தியாகவே இருக்கணுமா? அதுதான் உங்களுடைய நோக்கமா? நம்ம எப்போ பார்த்தாலும் அண்டர் டெவலப்டாகவே இருக்கணுமா அப்படின்னு அவங்க பதிலுக்கு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் வந்து குழந்தைகளுடைய உடல் நலத்தை பற்றி கவலைப்படுற மாதிரியே எங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஹெல்த்தியான உணவை சாப்பிட்றது நல்லதுன்னு. ஆனால் உண்மை என்னன்னு பாருங்கள். ஒரு பக்கம் ஹெல்தி ஃபுட் இஸ் எக்ஸ்பென்சிவ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் எவ்வளவு குழந்தைக்கு 10 ரூபாய்க்கு அது கையில் ஒரு 10 ரூபா கிடைக்கும், 10 ரூபாயை கொண்டு போய் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா அது வந்து பேக்கெட்டாக கலராக தொங்கிட்டு இருக்கு, என்னென்னவோ பேரில். பொட்டி கடையில் நம்முடைய எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அடித்து நொறுக்கியிருக்காங்க. அதுக்கு குர்குரே கிடைக்குமா இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு கிடைக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் எங்களுக்கான கவலையே. இந்த கவலை காரணத்துக்காக தான் நாங்கள் லேபிளிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறோன்னு. லேபிள் போட்டாலும் நம்ம ஊர் குழந்தை என்ன பண்ண போகுதுங்கிறது அடுத்த கவலை அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோம். இதை வந்து வெறும் ஒரு டெக்னிக்கல் எக்ஸசைஸாக பார்க்காதீங்க. இது வந்து பப்ளிக் ஹெல்த், ப்ரையாரிட்டைசிங் பப்ளிக் ஹெல்த், முக்கியமாக குழந்தைகளின் உடல்நலம். இது வந்து உண்மையான கவலை. நம்முடைய குழந்தைகள், அதாவது சைல்ட்ஹுட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை வந்து அந்த பால் குடிக்கக்கூடிய காலத்தில் அது கொஞ்சம் பேபி ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு பிறகு அதனுடைய எடை அதீதமாக இருக்கக்கூடாது, லீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் வளர்ச்சி படிநிலையில் அது ஒரு 30, 40, 50 வயது ஆக கொஞ்சம் ஒபிசிட்டி வருதுன்னா அது வேறு விஷயம். ரொம்ப யங் ஏஜில் குழந்தைகளுக்கு உடல் பருமன் வருது, அவங்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமாக சில பொருட்கள் அவங்களுடைய உடம்புக்கு போகிறது, இதெல்லாம் டேஞ்சரஸ். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக வார்னிங் கொடுத்து 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வாரத்துக்கு பிறகு ஆகஸ்ட் இறுதியில்
என்ன நடக்கிறது கோர்ட்டில் அப்படிங்கிற தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.